இனி வரும் நாட்களில் வறுமையை பற்றி, பண கஷ்டத்தை பற்றி, கடன் தொல்லையை பற்றிய உள்ள கவலையை முழுவதும் மறந்துவிடுங்கள். மகா ஐஸ்வர்யவானவர் இருந்தும் நமக்காய் ஏழையானார், மிகுந்த தரித்திரரானார், நம்மை ஐஸ்வர்யவன்களாக மாற்றும் பொருட்டு. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணம் உள்ளதாக்குவார். மகா வறட்சியான காலங்களில் உன்னை திருப்தியாக்குவார். எனக்கு அருமையானவர்களே, பலவிதமான வறட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றன. 3 விதமான வறட்சிகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. முதலாவது, அன்றாட வாழ்வில் வறட்சி. நீதிமொழிகள் 10:3 பாருங்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை பசியினால் வருந்த விடார். கர்த்தர் நீதிமான்களை பஞ்சகாலத்தில் பசியில் காக்கிறார். நீதிமொழிகள் 10:3, சங்கீதம் 33:19, சங்கீதம் 37:19. இந்த 3 காரியங்களும் நமக்கு பஞ்சகாலத்தை குறித்து பேசுகின்றன. கர்த்தர் பஞ்சகாலத்தில் தமக்கு பயந்தவர்களை காப்பாற்றுகிறார், பசியினால் வருந்த விடார், அவர்களை திருப்தியாக்குவார். இது இன்று முதல் உங்களுக்குரியது. இனி வரும் நாட்களில் வறுமையை பற்றி, பண கஷ்டத்தை பற்றி, கடன் தொல்லையை பற்றிய உள்ள கவலையை முழுவதும் மறந்து விடுங்கள். இன்று முதல் அவர் அப்படி நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். 1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். விழுந்து சாகலாம் என்று. வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், வியாதி, படிப்பில் தோல்வி என்னை வாட்டி வதைத்தது. இரவும் பகலுக்கும் என் தாய்க்கு வரும் கொடிய வலிப்பு நோய் என்னை வாட்டி வதைத்தது. ஒரே மகன் நான் என் தாய்க்கு. ஆகவே மனம் கசந்து அழுதேன். என் தாய்க்கு சுகம் கிடைக்காதா? என் அப்பா இரவும் பகலும் வாத்தியார் வேலை பார்த்து பார்த்து இருமி சாகிறாரு, அவருக்கு ஒரு நல்ல நாள் வராதா? என் உள்ளம் வாடியது. சாவதே நல்லதென்று ஓடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இயேசுவை பற்றி என் சித்தப்பா ஒருவர் எனக்கு சொன்னார். வீடு திரும்பினேன். 4 மணி நேரம் என் அறையில் அழுது புலம்பினேன். என்னையும் அறியாமல் ஒரு தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தை நிறைத்தது. இயேசு ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையின் மாறுதலை கட்டளையிட்டார்? 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, மகா ஐஸ்வர்யவானவர் இருந்தும் நமக்காய் ஏழையானார், மிகுந்த தரித்திரரானார், நம்மை ஐஸ்வர்யவன்களாக மாற்றும் பொருட்டு. உடனே என் பாரங்கள் தீர்ந்து விடவில்லை. சிறு வேலை கிடைத்தது. 65 ரூபாய், 24 ரூபாய் டிஏ, 89 ரூபாய்க்கு ஒரு வாத்தியார் வேலை. அதில் தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். முதல் சம்பளம் வாங்கினவுடன் என்னுடைய தகப்பனார் சொன்னார், தம்பி 10ல் 1 பாகத்தை போதகருக்கு கொடுத்து விடு என்று. என் போதகருக்கு 9 ரூபாய் அனுப்பினேன். அவருடைய உள்ளம் மகிழ்ந்தது. அவர் சொன்னார், தம்பி இன்னும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு அவ்வளவு நாள் ஜெபம் பண்ணினேன் என்று சொன்னார். அப்படியே செய்தார். ஸ்டேட் பேங்கில் ஒரு உயர்ந்த பதவி வரும் வரைக்கும் என்னை காப்பாற்றினார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று லூக்கா 6:38 சொன்னாரே. எனக்கு அருமையானவர்களை, தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தருக்காய் கொடுங்கள், அவருடைய திருச்சபைக்காய் கொடுங்கள், நற்செய்தி ஊழியங்களுக்காய் கொடுங்கள். 10 மடங்கு கர்த்தர் திரும்ப தருவார். மனம் கலங்காதிருங்கள். அடுத்து வேதம் சொல்கிறது, அவர் ஆத்மாவில் ஏற்படும் ஒரு வறட்சியை தீர்ப்பாராம். ஆமோஸ் 8:11 வாசித்து பாருங்கள். வரும் நாட்களில் வேத வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச நாட்கள் வரும் என்று. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். தேவன் சாமுவேலை எழுப்பும் முன்பதாக எங்கும் தேவனுடைய வார்த்தையே கிடைக்கவில்லை, தேவனுடைய வெளிப்படுத்தலே கிடைக்கவில்லை, தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களை கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நாட்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் அதன் மத்தியிலும் அவர் உங்களை வறட்சி இல்லாமல் காப்பாற்றுவார், உங்கள் ஆத்துமாக்களை நிணமுள்ளதாக மாற்றுவார். சைனா தேசத்தில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை கைப்பற்றிய பொழுது முதலாவர்கள் ஒழித்தது கிறிஸ்தவர்களைத்தான். பல ஆண்டுகள் கழித்து அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்து ஒரு லூத்தரன் சபையின் பிஷப் பேராயர் சீனா தேசத்திற்கு சென்றார். ஒரு குறிப்பிட்ட நகருக்கு சென்றார். அங்கிருந்தவர்கள், ஐயா
அந்தரங்க சபை ஒன்றிற்கு அழைத்து போகிறோம் என்று அழைத்து போனார்கள். ஒரு சிறு வீட்டிற்குள் நுழைந்தார். அங்கு உள்ள சிறு ஆராதனை நடத்தும் ஒரு ஏழை வயோதிப பெண்ணை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அந்த அம்மாள் கையை நீட்டி அவருடைய கையை பிடித்து வெல்கம் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். அவருடைய கரங்களில் இருந்து பாய்ந்த தேவனுடைய வல்லமை அவரை தூக்கி எறிந்தது. மறுபடியும் எழுந்து கை குலுக்கினார். மறுபடியும் தூக்கி எறிந்தது. என்ன இந்த இருட்டறையில் இவ்வளவு வல்லமையை நீங்கள் எப்படி பெற்றீர்கள் என்று கேட்டார். அந்த அம்மாள் சொன்னார்கள், ஐயா, 2 காரியம்தான். என் கையிலிருந்த வேத புஸ்தகத்தை தினமும் வாசிப்பேன். அந்த வசனம் தான் என்னை சோர்ந்து விடாமல் காப்பாற்றியது. என் உள்ளத்தில் ஒரு நினத்தை கொடுத்தது, சக்தியை கொடுத்தது. தேவனுடைய ஆவியானவர் என்னை நிறைத்திருக்கிறார். எப்பொழுதும் ஜெபம், வேதம் வாசிப்பு என்று சொன்னார்கள். உங்களுடைய ஆத்மாவை அப்படியே திருப்தி செய்வார். வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது உங்களோடு பேசுவார். உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துவார், நினமுள்ளதாக மாற்றுவார். 3ஆவதாக அதே வசனம் சொல்லுகிறது, உன் எலும்பை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்பை நினமுள்ளதாக மாற்றுவார். நான் பேங்கில் வேலை செய்த பொழுது ஒரு நாள் என் நண்பன் ஒருவன் ஓட்டமாய் காலையில் ஓடி வந்தான். அவன் சொன்னான், தினகரன், இன்று காலையில் நான் என் தகப்பனாரை தேடி பார்த்த பொழுது வீட்டின் அருகே இருந்த ஒரு மரத்தில் பிணமாய் தொங்கிக் கொண்டிருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய முதுகில் எலும்பில் இருந்த மாரோ என்று சொல்வார்கள், நிணம், அது காய்ந்து விட்டது. அதனால் ஒரே வலி, இரவும் பகலும் வலி. அதை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன எலும்பை நிணமுள்ளதாக கர்த்தர் மாற்றுவார் என்று. காரணம் என்ன? இயேசு இந்த வழியை கடந்து போனார். சங்கீதம் 22:17 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் கூட கழற்றி விட்டார்கள். இயேசு சொல்கிறார், என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். பரிதாபமாக என் எலும்புகளை மக்கள் காணும் விதத்தில் நான் தொங்கிக் கொண்டு இருந்தேன், தொங்கிக் கொண்டு இருக்க போகிறேன் என்று அன்று அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். யாருக்காக? நமக்காக. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பாருங்கள். யோவான் 19:34 சொல்லுகிறது, அவர் மரித்து விட்டாரோ என்று பார்க்க அவருடைய இருதயத்தில் இருந்த கடைசி சொட்டு ரத்தத்தையும் எடுக்க சேவகன் ஒருவன் ஈட்டியினால் குத்தினான். ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. எனக்கு அருமையானவர்களே, அவருடைய எலும்புகள் வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட எலும்புகள். இன்றும் நம்முடைய சுகம் எங்கிருந்து வருகிறது? சகோதரன் தினகரனுடைய ஜபத்தினால் அல்ல, பால் தினகரனின் ஜபத்தினால் அல்ல, ஸ்டெல்லா தினகரனுடைய ஜபத்தினால் அல்ல. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உடல் பட்ட பாடுகளில் இருந்து அவருடைய மனதுருக்கம் உங்கள் பக்கமாய் பாய்ந்து செல்கிறது, உங்களை குணமாக்குகிறது. மனம் கலங்காதிருங்கள்.